இந்த வழக்கறிஞர் சங்கத்தில் இஃப்தார் நிகழ்ச்சிக்கு நமது சங்கத்தின் தலைவர் முத்தையன் சார் அவர்களை தலைமையேற்று தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அதை நான் சொல்லிவிடுகிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நீதிபதி பெருமக்களே, வழக்கறிஞர் நண்பர்களே, 40 ஆண்டு கால வருடமாக இந்த இஃப்தார் விருந்து நடந்து வருகிறது. அந்த பாரம்பரியத்தில் இன்று இந்த விருந்தை நடத்துவதற்கு நம்முடைய நண்பர்கள் ஏற்பாடு செய்துள்ளார்கள். அதற்கு வந்துள்ள அனைத்து நீதியரசர்களையும் வருகிறவர் என்று வரவேற்கிறேன். அதற்கு சிறப்புரையாற்ற ஒரு பேராசிரியர் விருந்தை வந்துள்ளார்கள். அவர்களை வருகிறவர் என்று வருகின்றேன். சிறப்பு கூடுதல் மாவட்ட நீதிபதி அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசுவார்கள். இந்த இஃப்தார் நோன்பு சிறப்பு விழாவிற்கு வருகை தர இருக்கின்ற மாண்புமிகு முதன்மை மாவட்ட நீதிபதி ஐயா அவர்களுக்கும், இங்கு வருகை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாண்புமிகு மதிப்பிற்குரிய குடும்ப நல நீதிபதி அம்மா அவர்களே, மதிப்பிற்குரிய கூடுதல் மாவட்ட நீதிபதி அம்மா அவர்களே, மதிப்பிற்கும் மரியாதைக்கும் கூறிய தலைமை நீதித்துறை நடுவர் ஐயா அவர்களே, மற்றும் பிரதம சார்பு நீதிபதி, கூடுதல் சார்பு நீதிபதி மற்றும் முதன்மை மாவட்ட உரிமை நீதிபதி மற்றும் இந்த புதுக்கோட்டை மாவட்ட வழக்கறிஞர் சங்கத்தின் தலைவர், செயலாளர், முன்னாள் தலைவர்கள், முன்னாள் செயலாளர்கள், மூத்த வழக்கறிஞர்கள் மற்றும் இளைய வழக்கறிஞர்கள் மற்றும் வழக்கறிஞர் குமாஸ்தார்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதை போன்று இஃப்தார் நோன்பு விழாவில் நான் 3வது ஆண்டாக கலந்து கொண்டிருக்கிறேன். இது மிகப்பெரிய மற்றற்ற மகிழ்ச்சி. எல்லா சமயத்திலும் ஆழமாக அடிப்படையாக அன்பு ஒன்றுதான் எல்லா மக்களையும் இணைத்து கொண்டிருக்கிறது. அன்பில்லாத ரொட்டி சுவைக்காது என்று திருக்குரானிலே வாசங்கள் இருப்பதாக சொல்கிறார்கள். அன்பில்லாத ரொட்டி சுவைக்காது என்று திருக்குரானிலே வாசங்கள் இருப்பதாக சொல்கிறார்கள். அடிப்படை மனித நேயம் என்பது அன்புதான். அன்புதான் நம் எல்லோரையும் அரவணைத்து ஆக்கற்றி செல்கிறது. எனவே அதன் அன்பின் அடிப்படையாக வைத்து அதனால் ஒரு சமயம் பின்பற்றப்பட்டு அதன் அடிப்படையாக ஒழுக்க நெறிமுறைகளை வகுத்து அதன்படி இந்த இஃப்தார் நோன்பு விழாவிற்காக எங்களை அழைத்து பெருமைப்படுத்திய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி, அனைத்து நீதிபதிகளின் சார்பாகவும் பிரதம மாவட்ட முதன்மை அமர்வு நீதிபதி அவர்கள் சார்பாகவும் என்னுடைய மற்ற மகிழ்ச்சியையும் வணக்கங்களையும் அன்போலையும் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு விடை கூறி நன்றி பெறுகிறேன். அடுத்தபடியாக இந்த இஃப்தார் நோன்பு சிறப்பு பற்றியும் ரம்ஜான் சிறப்பு பற்றியும் பேசுவதற்காக திருச்சி அஸ்லாம் அரபிக் கல்லூரியின் இயக்குனர் பேராசிரியர் அமானுல்லா எம்காம் எம்டெக் அவர்கள் உங்கள் முன் சிறப்புரையாற்றுவார்கள். ஏக இறைவனின் திருநாமம் போற்றி புகழ்ந்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியமிகுந்த நீதிபதி பெருமக்களே, பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய வழக்கறிஞர் நண்பர்களே, மிகவும் சீரும் சிறப்புமாக இங்கே இந்த நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி, இஃப்தார் விருந்து நிகழ்ச்சி 40 ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சியில் இன்றைய தினம் நமது அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே ஐயா அவர்கள் குறிப்பிட்டு சொன்னது போல, நாம் எந்த மதத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தாலும் அன்புதான் அடிப்படை. இந்தியா என்கிற ஒரு நாடு ஒரு சிறப்பான ஒரு நாடு. வேறு எந்த நாட்டிலையும் இப்படி இத்தனை இனம், இத்தனை மொழி, இத்தனை மதம் என்று பல பிரிவுகளாக மக்கள் வாழ்வது கிடையாது. எத்தனை பிரிவுகளாக நாம் இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் வேற்றுமை ஒற்றுமை என்ற சொல்லுக்கு இணங்க நாம் எல்லாம்
ஒன்றாக இணக்கமாக நல்லிணக்கத்தோடு நாம் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு சில நெகட்டிவான சம்பவங்களை நாம் வடக்கே இந்தியாவில் கேள்விப்பட்டாலும் பார்த்தாலும் அது மாதிரியான விஷயங்கள் இங்கே தென் தமிழகத்திலே அல்லது தென்னிந்தியாவிலே அது போன்ற காரியங்கள் நடைபெறுவது என்பது மிகவும் அரிதிலும் அரிதாக இருக்கிறது. அதுக்கு காரணம் என்ன என்று சொன்னால், இங்கே இருக்கக்கூடிய கல்வி அறிவு, இங்கே இருக்கக்கூடிய இந்த சகோதரத்துவ மனப்பான்மையோடு நாம் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்வது, இந்த மாதிரி விழாக்களிலே சேருவது என்பதுதான். கடந்த பொங்கல் விழா கூட எங்களது திருச்சியிலே சென்ட் ஆன்ஸ் சர்ச்சிலே முஸ்லிம்கள், இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், ஏன் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் கூட அனைவரும் இணைந்து அந்த சர்ச்சிலே பொங்கல் விழாக்கள் எல்லாம் நாங்கள் கொண்டாடுவது உண்டு. நான் இதற்கு முன்னால் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் கல்லூரியில் 15 ஆண்டு காலம் துறைத் தலைவராக கன்னி துறையில் நான் பணியாற்றினேன். எங்களது சேர்மன் ஸ்ரீ ஸ்ரீனிவாசன் ஐயா அவர்கள் இந்த ரம்லான் நோன்பின் போது 20 கிராமங்களை சுற்றிலும் இருக்கக்கூடிய இந்த முஸ்லிம் பெருமக்களை தலைவர்கள் எல்லாம் அழைத்து, அனைத்து பெற்றோர்களையும் அழைத்து கிட்டத்தட்ட 1000-1500 பேர் அமரக்கூடிய பச்சை விரிப்பு விரித்து மிக சிறப்பாக, அதாவது முஸ்லிம்கள் கொண்டாடாத மற்றவங்க அழைச்சல்ல, சீனிவாசன் ஐயா அழைத்து முஸ்லிம்கள் போய் அந்த வளாகத்திலே வந்து இந்த இஃப்தார் நோன்பை கருதக்கூடிய ஒரு நிகழ்வுலாம் தமிழ்நாட்டிலே தான் பார்க்க முடியும். அப்படி இந்த வழக்கறிஞர் இடத்திலே பார் அசோசியேஷன் சார்பாக நடைபெறக்கூடிய இந்த விழா என்பது உண்மையிலேயே மகிழ்ச்சிக்குரிய விழாவாக இருக்கிறது. பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரியவர்களே, நோன்பு அப்படிங்கிறது இந்த முஸ்லிம்கள் காலையிலிருந்து சூரியன் உதயம் அவருக்கு முன்னாடி ஆரம்பித்து மறைகிற வரையிலும் நோன்பு இருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய விரதம் என்பது, விரதம் இருக்கக்கூடியவருக்கு 2 விதமான மகிழ்ச்சி இருக்கிறது. ஒன்று, மறு உலகில் இறைவனிடமிருந்து கிடைக்கக்கூடிய கூலி கிடைக்கக்கூடிய நாளில் ஒரு மகிழ்ச்சி. இன்னொரு மகிழ்ச்சி என்பது இந்த நேரம், இந்த 6 to 6:30 நம்ம நோன்பு வந்து முறிக்க போகிறோம், துறக்க போகிறோம், நோன்பு வந்து துறக்க போகிறோம். இந்த நேரத்தில் தான் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய ஒரு நேரமாக இருக்குது. அப்படியான ஒரு மகிழ்ச்சியான நேரத்தில் இந்த மகிழ்ச்சியை இன்னும் அதிகப்படுத்துவது என்பது உங்களோடு சேர்ந்து இந்த நோன்பு துறக்கும் நிகழ்ச்சியை நாங்கள் செய்கிறோம் என்பதுதான். ஸோ மகிழ்ச்சி இன்னும் இரட்டிப்பான மகிழ்ச்சியாக இங்கே கூடுகிறது. அருமைக்குரியவர்களே, இந்த மாடர்ன் வேர்ல்டில் ஒருத்தரை சந்திப்பது என்பதை மிக அரிதாக போயிட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் அதிகமாக எல்லோரும் மொபைலில் ஊடுருவி கொண்டு மொபைலோடு பேசி கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் உரையாடல்கள் என்பது மிக மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. இன்னைக்கு ஒரே வீட்டுக்குள்ள கூட அம்மா வந்து கிச்சனில் இருந்துக்கிட்டு ரூமில் இருக்கிற பையனையோ மாடியில் இருக்கிற பையனையோ சாப்பிட கூட எதில் கூப்பிடுறோம், மொபைலில் தான் கூப்பிடுறோம். ஒருத்தர் சந்திப்பதில்லை, கலந்துரையாடுவதில்லை. ஆக அவன் ஏன் அப்படி இருக்கிறான், அவன் ஏன் இதை சாப்பிடுகிறான், அவன் ஏன் இப்படி உடை அணிகிறான் என்பதெல்லாம் எதுவுமே தெரியறதில்லை. துரதிருஷ்டவசமா தெரிஞ்சு வச்சிருக்கிறோம், தப்பும் தவறுமாக சினிமாக்களை பார்த்து, சீரியல்களை பார்த்து, யாரோ சொல்லுவதை கேட்டு இவர்கள் ஏன் தாடி வைத்திருக்கிறார்கள், இவர்கள் ஏன் தொப்பி அணிகிறார்கள், இவர்கள் ஏன் இப்படி உணவை உண்கிறார்கள், இந்த பெண்கள் ஏன் பருதா அணிகிறார்கள், இப்படி எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனால் சினிமாக்கள்ல சொல்லி காட்டப்பட்டிருக்கு. அந்த காலத்திலிருந்து எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் காலத்திலிருந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம் என்று சொன்னாலே அவர் பேசுகிற தமிழே தமிழாட்டம் இருக்காது. நம்பல் வாரான், நிம்பல் போறான், நம்பல்கி நிம்பல்கி இப்படி பேசக்கூடிய முஸ்லீம்களாக காட்டுவார்கள். அப்போ முஸ்லீம்கள் ஏதோ வேற ஆளு மாதிரி, தமிழ்நாட்டிலே பிறந்திருந்தாலும் தமிழர்கள் கிடையாது, இந்தியர்கள் கிடையாது என்பது போல ஒரு அந்நியப்படுத்தியே வைத்து காண்பித்துக் கொண்டிருந்த காலம் இருந்தது. அதற்கு பிறகு பாருங்கள், அதே சினிமா துறையில் அர்ஜுன், விஜயகாந்த் போன்ற நபர்கள் வரும்பொழுது அதிகமான திரைப்படங்களில் தீவிரவாதியாகவே காட்டியிருப்பார்கள். உண்மையில் இந்த பட்டியலில் கூட நீங்கள் பார்க்கிறீர்கள், எல்லா பேரும் இருக்கிறது. அதில் கடவுள் நம்பிக்கை உள்ளவர் இருக்கிறார், இல்லாதவர் இருக்கிறார், முஸ்லீம்கள் இருக்கிறார்கள், அனைவரும் இருக்கிறார்கள். நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் அந்த மாதிரி இல்லை, அது நமக்கே தெரியும். ஆனால் இந்த திரைப்படங்கள் மட்டும் இப்படி ஒரு கட்டமைப்பை கட்டமைத்து அவர்கள் எல்லாம் நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான சில போக்குகள்லாம் இங்கே அங்கே நடக்குது. அப்போ இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்காமல் இருக்கணும்னா என்ன செய்யணும்னா, இந்த மாதிரி நல்ல விழாக்களில் இந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கும் போது நாம் ஒருவர் புரிந்து கொள்வதற்காக வேண்டி நாம் இது மாதிரி கலந்து கொள்ள வேண்டும். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, ஒரு சில வருடங்களுக்கு முன்னால் சன் தொலைக்காட்சின்னு நினைக்கிறேன், ஒரு பண்டிகை, இந்துக்களுடைய ஒரு பண்டிகை தான். அந்த பண்டிகையின் போது பேட்டி காண்றாங்க. இந்த பீச்சில்
சந்தோஷமாக இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் பேட்டி காண்பாங்க. அதுபோல் ஒரு ஃபேமிலிகிட்ட பேட்டி காண்றாங்க. இன்றைய இந்த தினத்துடைய சிறப்பு என்னன்னு தெரியுமா பாப்பா அவனுக்கு அப்படின்னு. அந்த பாப்பா சொல்றது எனக்கு தெரியாது அப்படின்னு. அநேகமாக அது விநாயகர் சதுர்த்தி விழான்னு நினைக்கிறேன். அந்த பாப்பா சொல்றது எனக்கு தெரியாதுன்னு சொல்லுது. விநாயகருக்கு ஏன் நாம் கொழுக்கட்டை வைக்கிறோம், ஏன் அருகம்புள்ளை வைக்கிறோம், ஏன் இந்த சடங்கு, ஏன் இந்த சம்பிரதாயம், எதுவுமே அந்த பொண்ணுக்கு தெரியல. எங்க அம்மாவை கேளுங்க அப்படின்னு கை காட்டுது. மைக்கு அவங்க அம்மாட்ட நீட்ட, உங்களுக்கு தெரியுமா மேடம் அப்படின்னு. அந்த அம்மா சொல்லுது எனக்கு தெரியாது, எங்க வீட்டுக்கார கேளுங்க அப்படின்னு. அந்த வீட்டுக்கார கேட்குது எனக்கு தெரியாது, எங்க அம்மாவை கேளுங்க. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், நாம் எந்த மதத்தை வேணாலும் சார்ந்தவராக இருக்கட்டும், ஆனால் நமக்கென்று ஒரு வழிகாட்டுதல் இருக்கிறது. கீதை இருக்குது, பைபிள் இருக்குது, குரான் இருக்குது. அதை நாமே வாசிக்கவில்லை, அதன் வழிகாட்டுதலை நாமே புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் நமக்கு அடுத்து வரக்கூடிய ஜெனரேஷன் எப்படி இருக்க போகிறதோ. ஐயா சொன்னார்கள் அன்புதான் அடிப்படை. எல்லா மதத்துக்கும் அன்புதான் அடிப்படை. சாராயம் குடிக்கிறது நல்லதுன்னு என்ன மதமா சொல்லுதா? விபச்சாரம் செய்யறது, திருடுறது, மோசடி பண்றது, கொலை செய்யறது எதுவுமே நல்லதுன்னு எந்த மதமுமே சொல்லாது இல்லையா? அப்ப எல்லாமே நன்மை என்றால் எல்லா மதத்திலும் அது நன்மையாகத்தான் இருக்கிறது. எது தீமை என்று நாம் வெறுத்து ஒதுக்குகிறோமோ அது எல்லா மதத்திலும் அப்படி ஒதுக்கக்கூடிய அம்சங்கள் உடையதாகத்தான் இருக்கிறது. ஆக இந்த அடிப்படையில் நாம் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முயற்சி செய்வோம். அருமைக்குரியவர்களே, இந்த ரமலான் நோன்பு என்று சொல்லுவது நாங்கள் ஏதோ ஏழையின் பசி உணர்வதற்காக மட்டுமல்ல, தான தர்மங்கள் கொடுக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல, நாங்கள் உடல் ரீதியாக பயிற்சி பெற வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல. இந்த நோன்பு என்பது திருக்குரான் சொல்லக்கூடிய இறைவனிடமிருந்து இந்த மனிதர்களுக்கு வந்த வழிகாட்டி நூல் இறக்கி எறப்பட்ட மாதம் இந்த மாதம். இந்த மாதத்தின் பெயர் ரமலான். எப்படி சித்திரை வைகாசி சொல்றோமோ, ஜனவரி பிப்ரவரி சொல்றோமோ, அது மாதிரி ரமலான் என்பது முஸ்லிம்களுடைய அந்த 12 மாதத்துடைய 9வது மாதத்தின் பெயர் ரமலான் அப்படின்னு சொல்லுது. இந்த ரமலான் மாதத்தில் 30 நாட்கள் நாங்கள் விரதம் இருக்கிறோம். அதனால இந்த ரமலான் நோன்பு. இந்த ரமலான் நோன்பு எதற்காகனா, இறைவன் நம்மை படைத்து வெறுமனே விட்டு விடாமல் எப்படி வாழ வேண்டும், எது செய்யணும் எது செய்யக்கூடாது என்கிற வழிகாட்டுதலை இந்த வேதத்தில் கொடுத்திருக்கிறான். திருக்குரான்கிற வேதத்தில் கொடுத்திருக்கிறான். ஸோ அதுக்கு நன்றி சொல்ற முகமாக தான் இந்த விரதம் நாங்கள் இருக்கிறோம். அப்போ இந்த ரமலான் மாதத்தில் தான் இந்த குரான் இறக்கி அருளப்பட்டது. இப்போ அவங்கவுங்க மதம் அவங்கவுங்களோட இந்த வேதம் பற்றி தெரியும். பைபிளை பற்றி கிறிஸ்தவருக்கு தெரியும், கீதையை பற்றி இந்துக்களுக்கு தெரியும், இந்த குரானை பற்றி முஸ்லிம்களுக்கு தெரியும். இந்த குரானுடைய உள்ளடக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, இது ஏதோ வெறுமன இறைவனை வணங்குவதற்காக ஜபிக்கிறதுக்காக இருக்கக்கூடிய வாசகங்கள் அல்ல. ஒன்னொன்னுக்கு ஒரு மைய கருத்து இருக்கும்ல. இப்போ ஹிஸ்ட்ரி புக்னா அதில் ஹிஸ்ட்ரி இருக்கும், இப்போ மேக்ஸ்னா அதில் மேக்ஸ் இருக்கும், இப்போ இங்கிலீஷ் தமிழ்னா அது சார்ந்த விஷயங்கள் இருக்கும். குரானுடைய மைய பொருள் என்னன்னு சொன்னா, மனிதன். இந்த மனிதன் எப்படி வாழ வேண்டும், எது செஞ்சா அவன் இந்த உலகத்துல சந்தோஷமா வாழலாம், எது செய்யக்கூடாது என்பது போன்ற வழிகாட்டுதல் அடங்கிய ஒரு நூல் தான் இந்த திருக்குரான் சொல்லக்கூடிய ஒரு நூல். அப்ப நாங்க என்ன நம்புறோம் அப்படின்னா, நம்மை படைத்த இறைவன் நாம் எப்படி வாழணுங்கிற வழிகாட்டுதலை இந்த நூல்ல சொல்லியிருக்கிறான் அப்படின்னு நாங்க நம்புறோம். அருமைக்குரியவர்களே, எந்த நூலுக்கும் இல்லாத ஒரு சிறப்பு இந்த திருக்குரான் நூலுக்கு இருக்கிறது. என்ன அந்த சிறப்புன்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வேத நூல்களையும் தூக்கி கடல்ல போட்டோம்னு வச்சுங்க, சும்மா பேச்சு. எல்லா வேத நூல்களும் அழிந்து விட்டது. பைபிள் எல்லாம் அழிஞ்சு போச்சு, கீதை எல்லாம் அழிஞ்சு போச்சு, குரான் எல்லாம் அழிஞ்சு போச்சு, எல்லாமே போச்சு. எங்கெல்லாம் காப்பீஸ் இருக்கோ ஒரு சிங்கிள் காப்பி இல்லாம எல்லாமே அழிந்து விட்டது. இது மறுபடியும் உருவாக்க முடியுமா? யாராவது ஒருவர் மறுபடியும் கீதை எழுதுவாங்களா? யாராவது ஒருவர் மறுபடியும் பைபிளுடைய வசனங்களை முழுவதையும் பிழை இல்லாமல் எழுத முடியுமா? தெரியாது. ஆனால் திருக்குரானை பொறுத்தவரை, திருக்குரானில் இருக்கக்கூடிய வார்த்தை கடவுள் வார்த்தையாக நாங்கள் நம்புகிறோம். திருக்குரான்ல ஒரு வாசகம் வருகிறது, இந்த திருக்குரானை நாமே பாதுகாப்போம். நம்மை படைத்த இறைவன் சொல்றான், நான் தான் இந்த குரானை பாதுகாப்பேன், இதை யாரும் அழிக்க முடியாது. 6600 சென்ற வசனங்கள் இருக்கிறது, 114 சாப்டர்ஸ் உள்ளடக்கிய ஒரு வேத புத்தகம் அது. இந்த புத்தகத்தை யாராலும் அழிக்க முடியாது. எல்லாத்தையும் தூக்கி கடல்ல போட்டு எல்லாமே அழிந்து போய்விட்டது என்றாலும் கூட, அருமைக்குரியவர்களை, இந்த நோன்பு காலத்தில் உங்களுக்கு தெரியும், பள்ளிவாசல்களில் சிறப்பு தொழுகை நடக்குதா இல்லையா? இரவு நேரத்தில் சிறப்பு தொழுகை. அந்த தொழுகையில் என்ன பண்றாங்க? இந்த 6600 வாசகங்களையும் ஓதுகிறார்கள் இந்த 30 நாளில். ஆக இந்த 114 சாப்டர் செய்யும் அந்த 6666 வசனங்களையும் மனனம் செய்தவர்கள், அவங்களுக்கு பேரு ஹாஃபீஸ்ன்னு சொல்லுவாங்க, மனனம் செய்தவர்கள் உலக அளவில் 25 லட்சம் பேர் இன்னைக்கு டேட்ல இருக்கிறாங்க.
இவர்களை கொண்டு மீண்டும் அந்த புத்தகத்தை அச்சு பிசறாமல் ஒரு எழுத்து கூட மாறாமல் உருவாக்க முடியும். இது வேற எந்த வேதத்துக்கும் இல்லாத ஒரு சிறப்பு இந்த திருக்குறானுக்கு இருக்கிறது. அந்த திருக்குறானுடைய வழிகாட்டுதலை தான் நாங்கள் பின்பற்றி நடக்கிறோம். பேரன்பு கொண்டவர்களே, அதே போல எங்களது அடுத்த நம்பிக்கை உங்களுக்கு எல்லாம் தெரியும், நபிகள் நாயகம் அப்படிங்கிற பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. முகமது நபின்னு சொல்லக்கூடியது. நீங்க பார்க்கலாம், நம்ம நடிகர் விவேக் அவர் ஒரு காரியம், நல்ல காரியம் செஞ்சிட்டு இருந்தாரு. என்ன காரியம்? மரம் நடுறது. யார் சொல்லி செஞ்சாரு? ஐயா அப்துல் கலாம் சொன்னான்னு செஞ்சார். அவரை முஸ்லீமா பார்க்கல. ஒரு நல்ல காரியம் இல்லையா? கிரீன் கலாம் அந்த பேர்ல தான் அவர் மரம் நட்டு கொண்டு இருந்தார். அப்ப நடிகர் விவேக் அப்துல் கலாம் ஐயா அவர் முஸ்லீமை பார்த்து சொல்லணும்லாம் சொல்லல. நடிகர் விவேக்கிட்ட சொன்னா இந்த காரியம் நிறைய மக்கள்கிட்ட ரீச் ஆகும். அவர்கிட்ட சொன்னால் அவர் அந்த காரியத்தை செய்தார். உங்களுக்கு எல்லாம் தெரியும், பர்வீன் சுல்தானான்னு ஒரு பேராசிரியர் பேசிக் கொண்டிருக்கிறார். நிறைய நம்ம சோசியல் மீடியால பார்ப்போம். அவர்கள் குரானை பேசுவதை காட்டிலும் மிக அழகாக மகாபாரதமும் ராமாயணமும் இலக்கியமும் தமிழ் இலக்கியங்களும் மிக அருமையாக பேசுவாங்க. நடிகர் நாசர் உங்களுக்கு தெரியும், நடிகர் சங்க தலைவர் நாசர். அவர் மிக அருமையாக காந்தி ஜெயந்தி அன்று காந்தியுடைய கொள்கைகளை பேசுவார். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், எந்த ஒரு நல்ல மனிதரும் எந்த ஒரு நல்ல வழிகாட்டுதல்களையும் யார் வேண்டுமானாலும் வாசிக்கலாம், அதை பின்பற்றலாம். நமக்கு அது நல்லது அப்படின்னு இருந்துச்சுன்னா, அதுபோல தான் நபிகள் நாயகம்னு சொல்லக்கூடிய நாங்கள் பின்பற்றக்கூடிய அந்த மனிதரை பற்றி நான் சொல்லவில்லை, வேற எந்த முஸ்லீமும் சொல்லவில்லை. மைக்கேல் ஹார்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் இருந்தார். அவர் ஒரு புத்தகம் எழுதுறாங்க, தி 100. அந்த புக்கு தி 100 அப்படின்னு ஒரு புக்கு. உலகம் தோன்றிய நாள் முதல் இன்று வரை இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன், சமூகத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியவர்கள் அப்படின்னு ஒரு 100 பேரை பட்டியல் போடுறாரு. அதுல ஜீசஸ் இருக்காரு, ஐசக் நியூட்டன் இருக்காரு, காந்திஜி இருக்காரு, நிறைய பேர் இருக்காங்க. 100 பேர் அந்த பட்டியலில். ஃபர்ஸ்ட் ரேங்க் யாருக்கு கொடுக்குறாருன்னா முகமது நபி கொடுக்குறாரு. அந்த புத்தகத்துல ஃபர்ஸ்ட் ரேங்க் முகமது நபி கொடுக்குறாரு. அதுக்கு ஒரு காரணமும் சொல்றாரு. கொள்கைகளை யார் வேண்டுமானாலும் வகுக்கலாம். போய் பேசாதரா அப்படின்னு நம்ம சொல்லலாம், பேசாம இருக்கிறது தான் கஷ்டம். ஏமாத்தாதடா அப்படின்னு நம்ம சொல்லலாம், ஏமாத்தாம இருக்கிறது தான் கஷ்டம். நம்ம பிள்ளைகளுக்கு எவ்வளவு வழிகாட்டுறோம், எவ்வளவோ வழிகாட்டுதல் சொல்லுவோம். காலையில சீக்கிரம் எந்திரிடா அப்படின்னு சொல்லுவோம், நாம எழுந்து போத்தி தூங்கிட்டு இருப்போம். அவர் நபிகள் நாயகத்தை பத்தி சொல்றார். நபிகள் நாயகம் மட்டும்தான் ஆன்மீகத்தையும் போதித்தார், அரசியலும் போதித்தார், இந்த உலகத்துல எப்படி வாழணும்னு சொல்லி காமிச்சார், மறுமைக்கான விஷயங்களை சொல்லி காமிச்சார். வெறுமன சொன்னதோடு விட்டு விடவில்லை, அந்த அடிப்படையில் ஒரு சமூகத்தை உருவாக்கினார். மக்களை பிரச்சாரம் பண்றார், ஒரு கடவுள் இருக்கான்னு பிரச்சாரம் பண்றார், நன்மை செய்யணும்னு சொல்றார், தீமையில் இருக்கக்கூடாதுன்னு சொல்றார், நிறைய வழிகாட்டுதல் சொல்லலாம்னு வச்சுக்கோங்க. இதன் அடிப்படையில் ஒரு சமூகத்தை மதினாவில் உருவாக்கி ஒரு அரசவையும் நடத்தி காண்பித்தார். அதோடைய எச்சம் சொச்சம் இன்னைக்கு கூட இருக்கு. ஒரு பதிவு, துபாயில ஒரு இந்து சகோதரி மிட்நைட் 1 மணிக்கு ஒரு லைவ் பதிவு போடுறாங்க. இதோ நான் துபாயில் இருக்கிறேன், இப்போ மணி 1, என்னை சுத்திர பாருங்க, இந்த நடு ராத்திரியில நான் தன்னந்தனியா இவ்வளவு நகைகளோடு நான் தனியா நடந்து போயிட்டு இருக்கேன், என்னை ஒரு வய தொட முடியாது, ஆனால் நான் வாழக்கூடிய நாட்டில் இந்த மாதிரி சாத்தியம் இல்லை. மிட்நைட் 1 o'clock தைரியமாக யாரும் எதுவும் செய்ய மாட்டார்கள் என்று தைரியமா இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை நபிகள் நாயகம் உருவாக்கினார். அவர் சொல்லல, பிராக்டிகலா செஞ்சும் காமிச்சார். அதனாலதான் அவருக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் அப்படின்னு. அப்படி என்னெல்லாம் சொன்னார்? அவர் சொன்னார், மனிதர்கள் அனைவரும் சீப்பின் பற்களை போல் சமமானவர்கள். உங்களுக்குள்ள எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லை. நான் பணக்காரன், நான் ஏழை, நான் வெள்ளை, நீ சிகப்பு, நீ நெட்ட, நான் குட்டை, உங்களுக்குள்ள எந்த வேறுபாடும் இல்லை. அரபி பேசுபவரை விட அரபி பேசாதவர் கீழானவர் அல்ல அப்படின்னு சொன்னார். கடவுள் பற்றி யாருக்கு அதிகமா இருக்கோ அவர்தான் மேலானவர். மொழியின் அடிப்படையிலையோ இனத்தின் அடிப்படையிலையோ எந்த அடிப்படையிலும் யாரும் ஏற்றத்தாழ்வு கிடையாதுன்னு சொல்லி காமிச்சார். ஒருவனுடைய வியர்வை உலர்வதற்கு முன் அவனுடைய கூலியை கொடுத்து விடு அப்படின்னார். வேலை செய்யணும் லேபர்னா அவனுடைய வியர்வை உலர்வதற்கு முன் அவருடைய கூலியை கொடுத்து விடுன்னு சொன்னார். தாயின் காலடியில் சொர்க்கம் இருக்குன்னு சொன்னார். தந்தையின் பொருத்தத்தில் இறைவனுடைய பொருத்தத்தை பெற முடியும்னு சொன்னார். இப்படியாக நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம் நபிகள் நாயகத்துடைய பொன்மொழிகளை. அப்போ அவருடைய வழிகாட்டுதலை தான் நாங்களும் பின்பற்றுகிறோம். இது யாரு வேண்டுமானாலும் வாசிக்கலாம், பின்பற்ற தகுந்த ஒரு வழிகாட்டுதலாக இருக்கிறது. இது 2வது நாங்கள் செய்யும். முதலாவது எங்கள் குரானை பற்றி சில விஷயங்கள் சொன்னேன். 2வது நபிகள் நாயகம் அவர்களை பற்றி இந்த கருத்து. 3வது ஒரு விஷயத்தை சொல்லி நான் நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். பேரன்பு கொண்டவர்களே, கடவுள் பற்றிய விஷயம். முஸ்லீம்கள் என்ன நம்புறாங்க அப்படின்னா, நம்ம எல்லோரையும் ஒரே கடவுள் தான் படைத்தார். நாங்க ரொம்ப அன்பா, எந்தவித உள்ளுக்குள்ள நெகட்டிவ் இதெல்லாம் வைப்ரேஷன்லாம் இல்லாம பார்க்கும்போது நாங்க எல்லோரையும் சகோதரன்னு சொல்றோம். சகோதரர்னா வெறும் வார்த்தையில் அல்ல, மிக அருகாமையில் நாங்கள் அமர்த்திக் கொள்கிறோம்.
நாங்கள் கட்டி அணைத்துக் கொள்கிறோம். பள்ளிவாசல்ல நீங்க பார்க்கலாம், முதலாளி லேட்டா வந்தா கூட பின்னாடி இருப்பார், தொழிலாளி இருந்தாருன்னா அவர் முன்னாடி இருப்பார். எந்த ப்ரியாரிட்டியும் இல்லாம அங்க சமமா வந்து ஈக்குவலா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க எந்த மொழி பேசுறவங்களா இருந்தாலும், எந்த மதத்தை ஜாதியை சேர்ந்தவங்களா இருந்தாலும், நாங்கள் மிக சகோதரரே என்று நாங்கள் ட்ரீட் செய்யறோம் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம், நாங்கள் நம் அனைவரையும் படைத்தது ஒரே ஒரு இறைவன் தான் என்று நாங்கள் நம்புகிறோம். நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, முருகன் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா நமக்கு டக்குன்னு ஒரு ஞாபகத்துக்கு வரும். என்ன ஞாபகத்துக்கு வரும்? முருகன் மயில் ஞாபகத்துக்கு வரும், வேல் ஞாபகத்துக்கு வரும், வள்ளி தெய்வான பாருங்க. முஸ்லீம் எனக்கே நிறைய தெரியும், நிறைய நாடகங்கள் பார்த்துருக்குறோம். அதே மாதிரி ராமாயணம், அதே மாதிரி மகாபாரதம், அதே மாதிரி கிறிஸ்துமஸ் எல்லாமே நமக்கு தெரியும். ஜீசஸ்னா சிலுவை இருக்கிறது, அந்த தோற்றம் எல்லாம் ஞாபகத்துக்கு வரும். அருமைக்குரியவர்களே, நான் கேட்கிறேன், அல்லாஹ் என்று சொன்னால் உங்களுக்கு ஏதாவது ஞாபகத்துக்கு வருகிறதா? ஏதாவது படம், ஏதாவது சிலை, ஏதாவது தோற்றம், எதுவும் ஞாபகத்துக்கு வராது. ஏனென்றால் அல்லாஹ் என்ற ஒரு தனி கடவுள் இல்லை. நாம் எப்படி விநாயகர் என்று சொல்கிறோமோ, முருகன் என்று சொல்கிறோமோ, அல்லது இன்னும் வேற வேற பெயர்கள் சொல்லியெல்லாம் நாம் அழைக்கிறோமோ, அதுபோல முஸ்லிம்களுடைய கடவுள் அல்லாஹ் என்ற புரிதல் அல்ல. அருமை சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் என்றால் அதற்கு பொருள் வந்து இறைவன். அதுதான் பொருள். தமிழ்ல சொன்னா இறைவன் தான். நான் ஆரம்பத்தில் சொன்னேன், ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக நான் பேசவே ஆரம்பிச்சேன். அப்ப முஸ்லீம்களுடைய கடவுள் அல்லாஹ், இந்துக்களுடைய கடவுள் இது, கிறிஸ்தவருடைய கடவுள் இது, இன்னொருத்தோட கடவுள் இது என்று நாங்கள் பிரித்து பார்ப்பதல்ல. நம்ம எல்லோரையும் படைத்தவன் ஒரே ஒருவன் தான் என்று நாங்கள் தீர்க்கமாக நம்புகிறோம். ஆதி பகவன் முதற்றே உலகன்னு வள்ளுவனுடைய இந்த வாக்கு இருக்கா இல்லையா? எல்லாத்துக்கும் மேல ஒரு கடவுள் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம எல்லாரையும் படைத்தது ஒரே ஒருவன் தான். அந்த ஒருவன் எப்பேற்பட்ட பண்புடையவனா இருக்கிறான் நாங்க நினைக்கிறோம்னா, இந்த பக்கம் கிரியேட்டர் அப்படின்னு ஒரு ஆள் இருக்காரு, கடவுள் இருக்கார் அப்படின்னு சொன்னா அவர் ஒண்ணுதான். அவருக்கு நிகராவோ இணையாவோ வேற யாருமே கிடையாது. இந்த பக்கம் அவர் ஒரே ஆளு. எதிர்த்த மாதிரி இருக்கக்கூடிய அனைவரும் கிரியேச்சர்ஸ், அவரால் படைக்கப்பட்டவைகள், படைப்புகள் என்று நாங்கள் நம்புகிறோம். வானம், பூமி, மலை, மகிடு, தண்ணி அனைத்துமே வந்து படைப்புகள், அவன் படைத்தது அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப அவனுக்கு பெற்றோர் இருக்கிறாங்க, ஒரு கடவுளுக்கு இன்னொரு பெற்றோர் இருக்கிறாங்க, அவனோட பெரிய ஆளு இருக்கிறாங்கன்னு நாங்க நம்பல. அவனுக்கு ஒரு தேவை ஏற்படுது, அந்த கடவுளுக்கு ஒரு தேவை ஏற்படுது அப்படின்னு நாங்க நம்பல. அதுதான் இந்த அரபில சொல்லுவாங்க, குல்லுல்லாஹ் வஹத், கடவுள் ஒண்ணுதான், அவருக்கு எந்த தேவையும் இல்லை, அவரை யாரும் பெறவும் இல்லை, அவர் யாரையும் பெறவும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் கடவுளாக இருக்க முடியும். மற்றபடி நாம் வேற மாதிரியான ஒரு வார்த்தையில் அந்த அல்லாஹ் என்பது வேற ஒரு கடவுளை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை அல்ல. அது அரபு சொல், ரொம்ப நீண்டு பேசணும். அது ஏன் இந்த சொல் அப்படின்னா, அரபு நாட்டில் இறங்குச்சு இந்த மார்க்கம், அதனால அந்த வார்த்தையை வந்து பயன்படுத்துறோமே தவிர, இங்கே நாம் அநேக இடங்களில் நாங்கள் அல்லாஹ் அல்லாஹ் என்றால் இறைவன் இறைவன் என்றுதான் நாங்கள் சொல்கிறோம். அப்ப நம்ம எல்லோரையும் படைத்த ஒரே ஒரு இறைவன் இருக்கிறான். அந்த ஒரு இறைவன் தான் நம்மை வழிகாட்டுகிறான். அவன் வழிகாட்டுவது ரெண்டு விஷயம் மூலமாக. ஒன்று அந்த வேத புத்தகம் திருக்குரான். அந்த குரான் இருக்கக்கூடிய வார்த்தை இறைவனுடைய வார்த்தை. அது பேசக்கூடியது நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை பேசுகிறது. அந்த குரானுடைய மிக நீண்ட ஒரு வசனம் இருக்கிறது, மிக நீண்ட ஒரு வசனம். அது என்ன வசனம்னு கேட்டா, கொடுக்கல் வாங்கல் பத்தி சொல்லக்கூடிய வசனம். யாருக்காவது கடன் கொடுத்தா நீ என்ன பண்ணணும், அந்த கடனை வந்து எழுதி வச்சுக்க, எழுதி வைக்கலைன்னா பின்னாடி பிரச்சனை வரும் அப்படின்னு நடைமுறை வாழ்க்கை சம்பந்தப்பட்டதுதான். அது ஏதோ தொழுகைக்காக மந்திரமாக சொல்ல வேண்டிய புரியாத பாஷையில் இருக்கக்கூடிய ஒரு நூல் அல்ல. நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு என்ன வேண்டுமோ அந்த வழிகாட்டுதல் அடங்கிய ஒரு வேதமாகத்தான், நூலாகத்தான் அந்த நூலை நாம் பார்க்கிறோம். அதனாலதான் அந்த நூலை என்ன பண்றோம்னா, நம்ம அதிகமாக இந்த நூலை நாம் சந்திக்கும் போது பல சகோதரர்களுக்கும் நாம் கொடுக்கிறோம். தமிழ் மொழியிலேயே அது வாசிப்பதற்கும் இருக்கிறது. அருமை சகோதரர்களே சகோதரிகளே, நான் சொல்லி காட்டிய இந்த 3 விஷயங்களும் நாங்கள் என்ன நம்புறோம்னா, இந்த குரான் தன்னை பற்றியே சொல்கிறது, இது முஸ்லிம்களுடைய குலச்சொத்தல்ல, இது முஸ்லிம்களுடைய குலச்சொத்தல்ல, உலக மக்கள் அனைவருக்குமான ஒரு நல்லுரை என்று சொல்லுகிறது. அதே போல இந்த நபிகள் நாயகத்தை பற்றி சொல்லும் போது, இது முஸ்லிம்களுடைய தலைவர் அல்ல, முஸ்லிம்களுக்கு சொந்தமானவர் அல்ல. அவரை பற்றி சொல்லும் போது ரஹ்மத்துல் ஆலமீன் அப்படின்னு சொல்றாங்க. இது உலக மக்கள் அனைவருக்கும் அவர் ஒரு அருட்கொடையா இருக்கிறார், ஒரு கிஃப்ட், அவரை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. அதே போல கடவுளை பற்றி சொல்லும் போதும் கூட, இது முஸ்லிம்களுடைய கடவுள் இல்ல, உலக மக்கள் அனைவரும் வணங்கத்தக்க அவர் வந்து ரப்பாக இருக்கிறார், உலக மக்கள் அனைவருக்குமான ஒரு அதிபதி அந்த இறைவன் அப்படின்னு சொல்லிதான் நாங்க நம்புறோம். அதனால தான் இந்த வாஞ்சையோடு, இந்த சகோதரத்துவ வாஞ்சையோடு எங்களால் உங்களோடு கலந்துரையாட முடிகிறது. இந்த தமிழகத்தில், நாம் வாழக்கூடிய தமிழகத்தில் ஆங்காங்கே சில
வேண்டாத விஷயங்கள் எல்லாம் நடைபெற்று கொண்டு இருந்தாலும் இன்றும் இதுபோல் இங்கே நூற்றுக்கணக்கான நபர்கள் ஒன்றிணைந்திருக்கின்றோம் இந்த நோன்பு விருந்திலே. இது போல நாம் எப்பொழுதும் இணக்கமாக நாம் தொடர்ந்து இருக்கணும்னு சொன்னால், இதே போல ஒரு தீபாவளியில், இதே போல ஒரு கிறிஸ்துமஸில், இதே போல ஒரு பொங்கல் விழாவில் நாம் அனைவரும் மீண்டும் இது போல ஒருவர் சந்தித்துக் கொண்டு கலந்துரையாடி கொண்டு நல்ல விஷயங்களை பரிமாறிக்கொண்டு நாம் தொடர்ந்து இதுபோல் எப்பொழுதும் வாழ வேண்டும். அதற்கு நம்மை படைத்த இறைவன் நமக்கு வாய்ப்பளிப்பானாக என்று கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கு. அடுத்த நிகழ்வாக ஒவ்வொரு வருடமும் நீதிபதி அவர்களுக்கு குர்ஆன் பரிசளிப்பது, வழக்கறிஞர்களுக்கு குர்ஆன் பரிசளிப்பது என்று நிகழ்வுகள் நடந்து கொண்டிருந்தோம். தற்போது சிறப்பாக அன்னலாரின் ஆளுமைகள் இறை தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அவங்களுடைய திறமைகள் சம்பந்தமாக, ஆளுமைகள் சம்பந்தமாக புக்கை அஸ்ஸலாம் அரபிக் கல்லூரியின் ட்ரஸ்டி அல்ஹாஜ் சையத் முகமது அஜித் அவர்கள் பதவிக்கு வழங்குவார்கள். மாண்புமிகு நீதியரசர் ஈசி ஜட்ஜி அவர்களுக்கு எனது சீனியரும் தற்போதைய வழக்கறிஞர் சங்க தலைவருமான திரு முத்தேசன் அவர்களுக்கு, மாண்புமிகு ஏடிஜே அம்மா அவர்களுக்கு, மாண்புமிகு ஃபேமிலி கோர்ட் ஜட்ஜி அம்மா அவர்களுக்கு, மாண்புமிகு சிஜேஎம் அவர்களுக்கு, மாண்புமிகு சார்பு நீதிமன்ற நீதிபதி அவர்களுக்கு, நமது வழக்கறிஞர் சங்க செயலாளர் அவர்களுக்கு, மாண்புமிகு கூடுதல் சார்பு நீதிபதி அவர்களுக்கு, மாண்புமிகு உரிமையியல் நீதிபதி அவர்களுக்கு, மாண்புமிகு நீதித்துறை நடுவர் நீதிமன்ற நீதிபதி அவர்களுக்கு, மாண்புமிகு பயிற்சி நீதிபதி அவர்களுக்கு, மாண்புமிகு பயிற்சி நீதிபதி அவர்களுக்கு, அடுத்த நிகழ்வாக மனிதநேய ஜனநாயக கட்சி மாநில சிறுபான்மை துறை செயலாளரும் அருமை நண்பரும் சிறந்த பேச்சாளருமான முபாரக் அலி அவர்கள் உங்களுடைய 5 நிமிடம் உரையாற்றுவார்கள். புதுக்கோட்டை மாவட்ட வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பில் நடைபெறக்கூடிய சமூக நல்லிணக்க இஃப்தார் விருந்தில் சிறப்பு செய்து கொண்டிருக்கும் மாண்புமிகு நீதிபதிகள் அனைவர் மீதும், இங்கே கலந்து கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் அருளும் அபிவிருத்தியும் வற்றா கருணையும் என்றென்றும் நின்றிலவட்டுமாக என்ற இறைவனுடன் பிரார்த்தனை செய்து
இந்த ரமலான் மாதத்தினுடைய இஃப்தார் நிகழ்ச்சியை சமூகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் ஒன்று சேர்ந்து நடத்தக்கூடிய நிகழ்வு என்பது இந்தியாவில் மட்டுமே சாத்தியம், குறிப்பாக தென்னிந்தியாவில் மட்டுமே சாத்தியம் என்பதனை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நம் வட இந்தியாவினுடைய நிகழ்வுகளை அன்றாட பார்த்து கொண்டிருக்கிறோம். மற்ற நாடுகளை பற்றிய நிகழ்வுகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் தென்னிந்தியா என்பது என்றைக்கும் முன்னோடியாக இருக்கிறது என்பதனை நாம் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு முறை நம்முடைய தந்தை, என்னுடைய தந்தை, உங்களுடைய தந்தை, நம்முடைய தந்தை பெரியார் அவர்கள் இது போல ஒரு இஃப்தார் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிறார். அவர் இது போல கஞ்சி வைக்கப்பட்டிருக்கிறது. நோன்பு திறக்கக்கூடிய நிகழ்வு நடக்கும் பொழுது அனைவரும் பழங்களை சாப்பிட்டு, பேரிச்சம்பழங்களை சாப்பிட்டு கஞ்சியை குடிக்கிறார்கள். எதிரே இருக்கக்கூடிய ஒருவர் அமர்ந்திருக்கிறார். பள்ளி வாசலில் நடைபெறுகிறது. எதிரே இருப்பவருக்கு இவர் தந்தை பெரியார், இவ்வளவு பெரிய மாண்பு மிக்கவர், சிறப்பு மிக்கவர், பெரிய தலைவர் என்றெல்லாம் தெரியாது. இந்த பள்ளிவாசல் நடக்கக்கூடிய நிகழ்வு என்பதால் யார் முந்தி போய் உட்கார்ந்துருக்கிறாங்களோ அவங்க முந்தி போய் உட்கார்ந்துருப்பாங்க. பெரியாருக்கு எதிர்த்தாப்புல ஒருவர் உட்கார்ந்திருக்கிறார். அருகாமையில் இதே போல முக்கியஸ்தர்களான இமாம்களும் ஹாஜியார்களும் அமர்ந்திருக்கிறார்கள். எதிரே உட்கார்ந்திருக்கக்கூடிய பெரியவர் பார்த்து சொல்கிறார், ஐயா உங்க மீசையில கஞ்சி ஒட்டிட்டு இருக்குது. அப்போ அந்த கஞ்சியை துடைத்து கொண்டு பெரியார் அவர்கள் கஞ்சியை குடித்து விட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹாஜியார் அவர்கள் சொல்கிறாங்க, அதனாலதான் இந்த இஸ்லாம் நபிகள் நாயகம் அவர்கள் சொல்றாங்க, மீசையை கத்தரிக்க வேண்டும், தாடியை விட வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது, நபிகள் நாயகம் சொன்னார்கள் என்று சொன்னாங்க. அப்போ பெரியார் அவர்கள் கேட்கிறாங்க, மஸ்ரு மிசியத்தை கூட இந்த மார்க்கம் விட்டு வைக்கவில்லையா என்று கேட்கிறார். நிச்சயமாக இந்த மார்க்கம் மனிதனுடைய அனைத்து விஷயங்களிலும் தலையிடும், இடையில தடையாக நிற்கும், நல்லது செய்தால் வாழ்த்து சொல்லும், கெட்டது செய்தால் சபிக்கும். அதனாலதான் இந்த சமூகத்தை இறைவன் குறிப்பிடுகிறான் குர்ஆனிலே, குன்தும் ஹைர உம்மத், நீங்கள் தான் மிக சிறந்த சமுதாயம். ஏன் என்று சொன்னால், தாமரூனல் மாரூஃபி வ தன்ஹவுன் அனில் முன்கர் வ துமினூன பில்லாஹ், நீங்கள் இந்த மனிதர்களுக்கு, ஒட்டுமொத்த மனிதர்களுக்கு நீங்கள் நன்மையை செய்கின்றீர்கள், தீமைகளை தடுத்து கொண்டிருக்கின்றீர்கள், எனவே நீங்கள் சிறந்த சமுதாயம் என்று இறைவன் வாழ்த்துக்களை கூறக்கூடிய மனித சமூகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள், உலகம் அழிந்து கொண்டிருக்கிறது. கண்ணுக்கு முன்னாலே ஒரு மனிதன் பார்த்து கொண்டிருக்கிறான், உலகம் அழிந்து கொண்டிருக்கு, சுனாமி வந்துகிட்டு இருக்கு, இல்ல பூகம்பம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது, அல்லது புயல், கடுமையான புயல் அடித்து வீசி கொண்டிருக்கிறது, வீடெல்லாம் பெயர்த்து, மரமெல்லாம் பெயர்த்து ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் உன்னுடைய கரத்தில் ஒரு செடி, ஒரு மரக்கன்று கையில் வைத்திருப்பையானால் அதை நட்டு வைத்து விடு, உன்னுடைய சொர்க்கத்தை நீ பெற்றுக்கொள் என்று நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள். இப்போ எந்த அளவிற்கு இந்த மண்ணையும் மனிதனையும் இந்த ஒட்டுமொத்த படைப்பையும் இந்த மனிதன் நேசிக்க வேண்டும் என்பதனை இறைவன் சுட்டி காட்டுகிறான் என்பதனை நாம் இங்கே கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, நபிகள் நாயகம் அவர்கள் 100 நபர்களிலே, உலகம் தோன்றிய நாட்கள் முதல் இன்று வரை இருக்கக்கூடிய 100 நபர்களிலே முதலாவது நபர் நபிகள் நாயகம் என்று என்பதனை மைக்கேல் ஹார்ட்ஸ் சுட்டிக்காட்ட இருக்கிறார் என்பதனை இமாம் அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். ஒரு எடுத்துக்காட்டை சொல்கிறேன். மக்காவிலிருந்து அகதியாக, மக்காவிலிருந்து, நாம் எல்லாம் வரலாற்றை படித்திருப்போம், நம்ம எல்லாம் வழக்கறிஞர்கள் பெரும்பாலும், மக்காவிலிருந்து அகதியாக மதினாவிற்கு செல்கிறார்கள். மக்கா என்பது வேறு நாடு, மதினா என்பது வேறு நாடு. அந்த நாட்டுக்கு அவர்கள் அகதியாக செல்கிறார்கள். அவர்கள் போதித்த போதனை நல்ல போதனை என்பதற்காக மதினா இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும், நீங்கள் வாருங்கள், எங்களுக்கு நீங்கள் தலைமை ஏற்று எங்களை நீங்கள் ஆட்சி செய்யுங்கள் என்று ஆட்சி பொறுப்பை கையில் கொடுக்கிறாங்க. அப்பொழுது அந்த நபிகள் நாயகம் அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறாங்க. அந்த மதினாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கோத்திரத்தை, மிகப்பெரிய பணக்கார, மிகப்பெரிய வணிக குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி ஒரு நிகழ்ச்சியில, கல்யாண நிகழ்ச்சியில, அந்த தோழிகளுக்கு இடையில போட்டிகள் வைத்துக்கொண்டு ஒரு போட்டி வைக்கிறாங்க. நான் பாரு, இந்த கல்யாணத்துல ஒரு பெரிய நகையை நான் திருடிடுறேன், எனக்கு நீ என்ன பந்தயம் கட்டுற,
திருடுவதற்காக அல்ல, திருடியவர் ஏழ்மையாக இல்ல, வறுமைக்காக திருடவில்லை, ஒரு விளையாட்டாக போட்டியாக திருடுறாங்க. ஒரு பெரிய திருட்டை செய்து விடுகிறார்கள். அந்த திருடு நிரூபிக்கப்படுகிறது. நீதிபதியாக இருக்கக்கூடிய நபிகள் நாயகம் அவர்களிடத்தில் வருகிறது, விசாரணை செய்யப்படுகிறது, குற்றம் நிரூபணமாகிறது. அந்த மதீனாவிலேயே மிகப்பெரிய கோத்திரத்தை, மிகப்பெரிய வணிக தொழிலதிபர், மிகப்பெரிய இடத்தில் இருக்கக்கூடியவருடைய மகள், அந்த மகள் செய்து விட்டாங்க. என்ன செய்யறது? தண்டனை நிறைவேற்ற வேண்டும். எல்லாமே சிபாரிசு செய்யறாங்க. எவ்வளவு வேண்டுமானாலும் என்னுடைய சொத்தில் முழுமையாக தருகிறேன், பாதியை தருகிறேன், எதை வேண்டுமானாலும் தருகிறேன். என்னுடைய பிள்ளையினுடைய கரத்தை நீங்கள் வெட்டி விடாதீர்கள். பிள்ளையை கரத்தை வெட்டிவிட வேண்டும் என்பது திருட்டுக்கு குற்றம். என்னது? கரத்தை மணிக்கட்டு வரை வெட்ட வேண்டும் என்பது தண்டனை. இந்த தண்டனை நிறைவேற்றக்கூடாது என்று பலவிதமான நெருக்கடி நபிகள் நாயகம் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. சிபாரிசுக்கு ஆள்கள் வர்றாங்க. இதை ஒரு முறை அனுபவித்தால் உலகம் அழியும் நாள் வரை இந்த மார்க்கத்திற்கு நான் களங்கத்தை ஏற்படுத்தி விடுவேன் என்று சொல்லி எவ்வளவு பெரிய எதிர்ப்புகள் வந்தாலும் அந்த தண்டனையை அவர்கள் நிறைவேற்றி காட்டினார்கள். அதனால்தான் மார்க்கம் இன்றைக்கு உலகம் அழியும் நாள் வரைக்கும் மறைக்க முடியாத இடத்திலே இருந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. நபிகள் நாயகம் அவர்கள் இறந்து போறாங்க. அவர்கள் வைத்திருந்த ஒரு சொத்து என்பது ஊருக்கு வெளியே ஒரு ஆடு வைத்திருக்கக்கூடிய, ஆடு வளர்க்கக்கூடிய ஒரு சின்ன தோட்டம். அவர்கள் வைத்திருந்த சில ஆடுகளும் அந்த சின்ன தோட்டமும் அவர்களுடைய சொத்துக்களாக இருந்தது. அந்த சொத்தை அவருடைய மறைவுக்கு பிறகு அவருடைய மனைவியார் அவர்கள் ஆட்சியாளரிடம் போய் கேட்கிறாங்க, என்னுடைய கணவரான நபிகள் நாயகத்தினுடைய சொத்தை அரசாங்கம் என்கரேஜ் பண்ணி வச்சிருக்கு, அதை எடுத்து கையில் வச்சிருக்கிறீங்க, அதை நீங்க கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி எனக்கு கொடுங்க, எங்களுடைய குடும்பம் வறுமையில் இருக்கிறது என்று கேட்கிறாங்க. அப்பொழுது ஆட்சியில் இருக்கக்கூடிய அபூபக்கர் என்பவர், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்ற கலீஃபா ஆட்சியாளர் சொல்றாரு, இறை தூதர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுடைய விட்டு போன சொத்துக்கள் அரசாங்கத்திற்கு தான் சொந்தமே தவிர அவர்களுடைய குடும்பத்திற்கு சொந்தம் இல்லை என்றார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், இறை தூதரனுடைய குடும்பம் என்பதற்காக எந்த சலுகையையும் இந்த சமூகத்தில் அவர்கள் அனுபவித்த கூடாது என்பதற்காக எந்த சலுகையையும் அவர்கள் அனுபவித்த கூடாது என்பதற்காக நபிகள் நாயகம் அவர்களுக்கு தெரிந்திருந்தும் இந்த ஒரு சட்டத்தை அவனுடைய குடும்பத்தாரிடத்திலும் கூட சொல்லாமல் அவர்கள் சென்றிருக்கிறார்கள். அடுத்து வந்த கலிபாவட்டத்திலும் கேட்கிறாங்க. எப்படி கேட்கிறாங்க? சரி, அந்த சொத்தை தான் கொடுக்கல, அரசாங்கத்தில் விதவைகளுக்கு மானியம் கொடுப்பீங்க, மாசம் விதவைகளுக்கு மானியம் கொடுப்பீங்க, அனாதை பிள்ளைகளுக்கு மானியம் கொடுப்பீங்க, அதே மாதிரி அந்த மானியமாக மாதம் கிடைக்கக்கூடிய மானியமாக எனக்கு கொடுங்கள் என்று சொல்லி அவருடைய மனைவியார் கேட்கிறாங்க. எந்த விதமான அரசாங்க சொத்தும் உங்களுக்கு கிடைக்காது, உங்களுடைய உழைப்பை கொண்டுதான் நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆட்சியாளர்கள் சொல்றாங்க. அப்படின்னு சொன்னா, இறை தூதர்கள் அவர்கள் சொன்னதை போல 100 நபர்களில் முதலாவது நபராக ஏன் நபிகள் நாயகம் அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால், இவ்வளவு பெரிய தியாகத்திற்கு மத்தியில் தான் அவருடைய பெயர் இன்றைக்கு போற்றப்படுகிறது. நோன்பு ஏன் நாம் வைக்கிறோம் என்று சொன்னால், அவர்கள் சுட்டி காட்டினார்கள், ரமலான் மாதத்தில் ஒரு நாளில் இந்த குர்ஆனை இறைவன் இறக்கி வைத்தான், அதனால் இந்த ஒரு மாதத்தையும் இறைவன் புனிதமாக்கி வைக்கிறான். அவன் என்ன சொல்றான்? ஃபமன் சஹு மின் ரமலான், நீங்கள் இந்த மாதத்தை அடைந்தீர்கள் என்று சொன்னால், இந்த மாதத்தை கடந்தீர்கள் என்று சொன்னால், நம்ம மாண்புமிகு நீதிபதிகள் எல்லாம் இருக்கிறாங்க, அவர்களுடைய இடத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது வழக்கறிஞராக இருந்தாலும் சரி, வேற யாராக இருந்தாலும் சரி, என்ன செய்வாங்க? அந்த இடத்துக்கு போகும்போது அந்த தாழ்வை காட்டி செல்வார்கள். அதே போலதான் இந்த ரமலான் மாதத்தை நீங்கள் அடைந்தீர்கள் என்று சொன்னால், நீங்கள் எனக்கு அடிபணியுங்கள், எனக்கு தாழ்வை காட்டுங்கள், எனக்கு நீங்கள் என்னை இந்த மாதத்தை கண்ணியப்படுத்துங்கள், அதற்காக ஒரு மாதம் நோன்பு வையுங்கள். சரி, நீதிபதி அவர்கள் உட்கார்ந்த இடத்தை நாம தாழ்வை காட்டல, அந்த போனதுக்கு பிறகுதான் ஞாபகம் வந்துச்சு. போற இடமெல்லாம் குனிஞ்சுக்கிட்டு போனா அவங்கள பார்க்கறதுக்கு என்னென்ன சொல்லுவாங்க? அதே போல இந்த ரமலான் மாதத்தில் 30 நாள் நோன்பு நோக்க வேண்டும்.
வேண்டுமென்றே ஒரு நபர் ஒரு நாளை நோன்பு நோற்காமல் விட்டுவிட்டு மீதி 11 மாதமும் 330 நாட்களும் நோன்பு வைத்தாலும் அது செல்லுபடியாகாது, அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான். அப்படிப்பட்ட ரமலான் மாதம் அராயித்த இந்த குர்ஆனை அலா ஜபலில் ஒரு மலையின் மீது, இமயமலை போன்ற ஒரு பெரிய மலையின் மீது நான் இறக்கி வைத்திருந்தாலும் அந்த மலை என்ன சொல்லி இருக்கும் என்று சொன்னால், வேண்டாம், இதை என்னால் தாங்க முடியாது, இவ்வளவு பெரிய மாண்பு, இவ்வளவு பெரிய கண்ணியம், இவ்வளவு பெரிய மகத்துவம், இதை என்னால் தாங்க முடியாது என்று மலை சிதறுண்டு போயிருக்கும். ஆனால் இந்த மனிதன் கையேந்தி பெற்றுக்கொண்டான். ஆனால் நன்றி கெட்டவனாக இருக்கிறான். அதற்காக இந்த மாதத்தில் நோன்பு நோக்க சொல்லியிருக்கிறான் இறைவன். அப்படிப்பட்ட மகத்துவமான இந்த மாதத்திலே முஸ்லிம்களுடைய இஃப்தாரை இந்த ஒட்டுமொத்த சமூகமும் ஒன்று கூடி நடத்துகிறது என்று சொன்னால் அதற்கு இந்த இஸ்லாமிய சமுதாயம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இவ்வளவு பெரிய சபையிலே இதையும் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். இந்தியாவில் இயற்றப்பட்ட, மத்திய அரசால் இயற்றப்பட்ட வக்ஃபு சட்டத்தை தமிழக சட்டமன்றத்தில் தடை செய்யக்கூடிய ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கக்கூடிய தமிழக அரசு உள்ளிட்ட முதலமைச்சர்கள் உள்ளிட்ட அனைத்து அமைச்சர்களுக்கும் தமிழக அரசிற்கும் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். முடிச்சுக்கலாமா? டைம் ஆச்சா? சரி, நோன்பு திறக்கக்கூடிய நியத்தை சொல்கிறோம். அல்லாஹும்ம லக்கசம்து வபிக ஆமன்து வாலைக தவக்கல்து வாலா ரிஸிக அப்துர்து வதக்கப்பல் மின்னி. இறைவா, உன்னுடைய கிருபையை கொண்டு நோன்பு வைத்தோம், உன்னுடைய அருளை கொண்டு, உன்னுடைய ரிஸிகை கொண்டு நோன்பு திறக்கிறோம், எங்களுடைய நோன்பை ஏற்றுக்கொள்வாயாக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்.